ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்கரன் வின்வேர்ல்ட் சேனல் மூலமா கமாடிட்டி மற்றும் என்எஸ்சின்னு சொல்ற பங்கு வர்த்தகம், தின வர்த்தகம்னு சொல்லுவோம், டெய்லி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அடிப்படைகளை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சேனல் மூலமா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்ற மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி அப்படின்னு சொல்ற நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பேங்க் நிப்டி போல எல்லா ஷேர்களை பற்றியும் நாம கொஞ்சம் ஓரலா எப்படி ட்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். என்னுடைய மெயில் ஐடி mboss1976@gmail.com. இப்ப பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்ல நாம டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸை பார்க்க முடியும். அதாவது டெய்லி ட்ரேடர்ஸ் இல்லைன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை காலையில போட்டு அன்றைய வர்த்தக நேரம்னு சொல்லக்கூடிய ட்ரேடிங் டைம் மார்னிங் 9 to ஈவினிங் 11:30 கமாடிட்டி ட்ரேடிங். ஷேர் மார்க்கெட் எல்லாம் 3:15 முடிஞ்சிடும், 3:30 ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ள டெய்லி ட்ரேட் பண்ணி அன்றைக்கே ப்ராஃபிட்டோ லாஸோ வெளியில வர்ற ட்ரேடர்ஸை டெய்லி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை ஆன்லைன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்லைன் ட்ரேடர்ஸ்ல அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன, ட்ரேடர்ஸ் என்ன, இவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் சொன்ன மாதிரி இன்ட்ராடே ஒரே நாள்ல லாப நஷ்டங்களை சந்தித்து வெளியிலே வருபவர்கள். அடுத்ததா ஸ்விங் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க விலை மார்க்கெட் அடுத்து ஒரு வாரத்து வரைக்கும் தொடர்ந்து இறங்க போகுது இல்ல தொடர்ந்து ஏற போகுது அப்படிங்கிற ஒரு முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ட்ரேடிங்கை ஒரு வாரமோ 2-3 வாரங்களுக்குள்ள ட்ரேடிங் பண்ணி முடிச்சுக்கிட்டு வெளியில வரக்கூடிய ஒரு தன்மையில ட்ரேட் பண்றவங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷனல் என்ன, ட்ரேட் ஒரு பொருளை வாங்கி அதை அப்படியே வச்சிருந்து லாபம் அந்த பேருக்கு விற்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்ல டூ டைப்ஸ் சொல்லுவோம். growth இன்வெஸ்டர்ஸ், வேல்யூ இன்வெஸ்டர்ஸ். இந்த growth இன்வெஸ்டர்ஸ்ன்றது எந்த கம்பெனியும் திடீர்னு வேகமா வளர்ச்சி இருக்கு, அதிக லாபம் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே அதுல இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிற ஒரு மெத்தட். இவங்களை growth இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி, ஒரு மிதமான வருமானம், ஆனா பிக்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கை இருந்து கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் இருந்தா மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லெவல்ல ஆன்லைன்ல ட்ரேட் பண்றவங்க வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த அந்த காலத்துல எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுறவங்க அவங்களுக்குன்னு ஒரு புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அந்த புரோக்கர்ஸை போன்ல கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த ஷேர் வாங்கி கொடுங்கன்னா அவங்க எக்ஸ்சேஞ்சில் பேசி நமக்கு வாங்கி தருவாங்க. ஸோ அந்த வாங்கி தர்றது எப்படி தருவாங்க, ஒரு சர்டிபிகேட், இத்தனை ஷேர் வாங்கியிருக்கணும் ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மெட்டீரியலை, ஒரு பொருளை வாங்குவது, பொருளாக வாங்காம ஒரு சர்டிபிகேட்டா வாங்குறது, அந்த சர்டிபிகேட்டை விற்கிறது. அந்த மெத்தட்ல பண்ணும்போது ஒரு புரோக்கரை நாம மேனுவலா கான்டாக்ட் பண்ணி அவர் அந்த எக்ஸ்சேஞ்சை கான்டாக்ட் பண்ணி வாங்கி தர மெத்தட் எல்லாம் போய் பல காலங்கள் ஆயிடுச்சு. இப்ப ஆன்லைன் டெர்மினல், அதாவது எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டா மாறிடுச்சு. நம்ம எக்ஸ்சேஞ்சில் டைரக்டா எந்த நேரத்துல எந்த பொருளை வேணாலும் டைரக்டா போயிட்டு அப்ரோச் பண்ணி பை பண்ணலாம், செல் பண்ணலாம். அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்தது பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர் எல்லாம் வருது, ஓடிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க, நெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஓடிஎன் நெஸ்ட் மாதிரி இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்லாம் வந்துருக்கு மார்க்கெட்ல. ஸோ இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் இந்த சாஃப்ட்வேரை நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னா அதுதான் டிமேட் அக்கௌண்ட். அதாவது டிமேட் அப்படின்னா டிமெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். டிமெட்டீரியல்னா ஒரு பொருளை வாங்காமல் அந்த பொருளுக்கு பதிலாக ஒரு சர்டிபிகேட் ஆன்லைன்ல வாங்கி அதை அப்படியே விற்கிறது. ஒரு எவிடன்ஸ் இருக்கும், நாம வாங்கணுன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும், அப்புறம் விற்தோன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரேடிங் டெர்மினல் எல்லாம் நாம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் டெர்மினல், ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட்ங்கிறது என்னன்னு கேட்டா, இப்போ எம்சிஎக்ஸ் இருந்தா குரூட் ஆயில், சில்வர், கோல்டு, இதெல்லாம் கமாடிட்டிஸ். இந்த லிஸ்ட்ல கமாடிட்டிஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் சிம்பிள் காமிச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரெட் கலரா இருந்தா பிரைஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற அடிப்படை கோட்பாடுகளை வச்சு இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்கிரிப்டை இங்க மவுஸ்ல கிளிக் பண்ண உடனே அதுக்கான சார்ட் சைட்ல ஓப்பன் ஆகும். இந்த சார்ட்ல ஏற்ற இறக்கங்களை இந்த கிராஃப்ல காட்டுது. ஸோ நம்ம இந்த கிராஃப்ல சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க அனலைஸ் பண்ணி ஏறுமா இறங்குமான்னு கண்டுபிடிச்சு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரேடிங் டெர்மினல் நாம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண புரோக்கர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ப்ரொவைட் பண்ணும்போது நாம அந்த ஏற்ற இறக்கங்களை எப்படி நுணுக்கமா கத்துக்கிட்டு நாமளும் ட்ரேட் பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த படத்துல காட்டின மாதிரி ஒரு சார்ட் இருக்கும். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சிகப்பு கலர்லயும் கிரீன் கலர்லயும் பாத்தீங்கன்னா மாறி மாறி இது கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன
அதை எப்படி நாம பயன்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நாம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு கேண்டில் அதை எப்படி அனலைஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு பேசிக்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு கேண்டில். இது பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு, இங்க கிரீன் கலர்ல இருக்கு. மார்க்கெட் விலை ஏற்றத்தை புல்லிஷ் அப்படிங்கிற வேர்ட்ல நம்ம சொல்லுவோம். மார்க்கெட் இறங்கும் பட்சத்துல பேரிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புல்லிஷ் பேரிஷ் அப்படின்னா ஏற்றம் இறக்கம். இந்த புல்லிஷ் பேரிஷ்ல என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து விலை ஏற்றம் இறக்கம் அப்படின்னா அதனுடைய உச்சகட்ட விலை, அதனுடைய குறைந்தபட்ச விலை, எப்போ என்ன விலையில ஓபன் ஆச்சு, என்ன விலையில க்ளோஸ் ஆச்சு, மொத்தம் 4 தகவல்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் ஒரு கேண்டில். என்னென்ன 4 தகவல்? என்ன ரேட்ல ஓபன் ஆச்சு, என்ன ரேட்ல க்ளோஸ் ஆச்சு, அதிகபட்சமா எவ்வளவு விலை ஏறிச்சு, குறைந்தபட்சமா எவ்வளவு விலை கீழே இறங்குச்சு, ஒரு டைம் ஃப்ரேம்க்குள்ள, அதாவது 1 நிமிடமா அல்லது 1 மணி நேரமா அப்படிங்கிறது ஒரு டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். 15 நிமிஷத்துக்குள்ள, 30 நிமிஷத்துக்குள்ள, 1 ஹவருக்குள்ள. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ள கேண்டில் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். இந்த கிரீன் கலர்ல பாருங்க, மார்க்கெட் வந்து ஓபன் ஆனது இந்த இடம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ஒரு வேல்யூ வந்து இங்க இருக்கு. இது வந்து அப்படியே விலை ஏற்றம் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. திரும்ப வேகமா கீழே இங்க வந்து இறங்கும், பட் திரும்ப ஏறும், அப்படியே ஏறிட்டு நேரா மேல ஏறுது, திரும்ப இங்க வரும், இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் 10 மணிக்கு மார்க்கெட்ல இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்குள்ள நடந்த விஷயங்கள். இது முடிஞ்சு அடுத்த கேண்டிலுக்கு போயிடும். சரி, இப்போ இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஓப்பன் வேல்யூ அப்படிங்கிறது இங்க ஓப்பன் ஆச்சு 100 ரூபாய்க்கு, இங்க 110க்கு க்ளோஸ் ஆச்சு. ஆனா உச்சகட்ட விலையை 118 வரைக்கும் ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்க உதாரணமா. இறங்கும் போது 90 வரைக்கும் கீழே இறங்கிடுச்சு. அப்போ இறக்கம் ஏற்றம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பாடியா இருக்குது ஓப்பன் டு க்ளோஸ் வேல்யூ. ஃபுல் லென்த் இருக்கு பாருங்க, இந்த பின் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஷேடோன்னு சொல்லுவோம். இந்த ஷேடோ பாடி இது ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ அப்படிங்கிற ஒரு 4 பரிமாணங்கள் 4 டைமென்ஷன் அடிப்படையாக கொண்டதுதான் ஒரு கேண்டில். ஒரு சார்ட் வரையும் போது நம்ம கிராஃப்ல ஒரு லைன் போடுவோம் எக்ஸ் ஒய் கோஆர்டினேஷன்ல, அதனுடைய எந்த நேரத்துல என்ன விலை இருந்தது அப்படின்ற ஒரு 2 டைமென்ஷன்ல மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இந்த கேண்டில்ல வந்து 4 டைமென்ஷன் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அட்வான்டேஜ். இது வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜில உருவாக்கப்பட்ட சார்ட்ல இதை பயன்படுத்துறோம். இப்போ இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்து எப்படி இருக்குன்றது பாத்தீங்கன்னா சில கேண்டில் நம்ம செட்டிங் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. இந்த மாதிரி பிளாங்கா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம், இல்லைன்னா கிரீன் கலர்ல இருக்கும். இந்த 2 கலர்ஸ்ல இருக்கும். மேல இருக்கிறது க்ளோஸ், முன்ன சொன்ன மாதிரி ஓப்பன், லோ, இது வந்து புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். இது வந்து பேரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். பேரிஷ் கேண்டில் வந்து சில சார்ட்ல எல்லாம் பிளாக் கலர்ல காட்டுவாங்க. ரெட் ஆனா ஸ்டாண்டர்டா ரெட் கலர்ல இருக்கும் பெரும்பாலான சார்ட்ல. இது நம்ம கலர்ஸ் எப்படி வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில் வந்து விதவிதமா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான் நமக்கு. மார்க்கெட் வந்து என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த உலகம் முழுக்க மார்க்கெட்ல உட்காந்துருக்காங்க, எல்லாரும் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, பையர் இருக்காங்க, செல்லர் இருக்காங்க. அவங்களுடைய மனங்கள், அவங்க அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு கிராபிக்ஸா காட்டும். அந்த வகையில இந்த மாதிரி சார்ட்ல வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அதை விட பெருசா ஒரு கிரீன் கலர்ல கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னா எங்குல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்குல்ஃபிங் அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு செல்லிங் மார்க்கெட் வந்து அப்படியே டவுன் ஆயிட்டே வந்தது. இப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் விட இந்த கிரீன் கலர் கேண்டில் இதை விழுங்குதல், எங்குல்ஃபின்னா விழுங்குதல்னு அர்த்தம். இந்த ரெட்டை விட இந்த கிரீன் பெருசா இருக்கு. அப்போ இந்த செல்லிங் அப்படிங்கிற ஒரு கொள்கையை விழுங்கி இங்கிருந்து விலை மார்க்கெட் ஏற போகுது அப்படிங்கிற நமக்கு சிம்பாலிக்கா சொல்லும். இதை வந்து எங்குல்ஃபிங். அது அப்புறமா பாத்தீங்கன்னா ஹேமர் சிம்பிள் காட்டும். ஹேமர்னா நம்ம சுத்தி சொல்றோம் இல்லையா, கைப்பிடி நீளமா இருக்கும், இந்த பக்கம் வந்து ஹெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் வந்து பையர் மேல ஏறுற மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃபார்ம் ஆயிட்டு லாங் ஷேடோ இருக்கு. இப்படி இந்த லாங் ஷேடோ இருந்தால் மார்க்கெட் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டே வந்து இப்படி ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்ததா ஏறப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு புரிய வைக்கும். இதுவும் ஒரு சிம்பிள். ஹராமி அப்படிங்கிற ஜாப்பனீஸ் வேர்டுக்கு பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு உருமாற்றம் உருவாகும், ஒரு தன்மை புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்குறத வந்து பிரெக்னன்சி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் செல்லுல இருந்த ட்ரெண்ட் பைல மாறுது, இல்ல பைல இருந்த ட்ரெண்ட் செல்லுல மாறுதுன்னும் போது அந்த புல்லிஷ் ஹராமி, பேரிஷ் ஹராமி அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரிதான் பைரசிங் அப்படின்னு சொல்ற இந்த கேண்டில் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஹை வேல்யூ இருக்கும், லோ வேல்யூ இருக்கும். இந்த டோட்டல் பாடியோடைய சென்டர் பாயிண்ட் 50% அடுத்த என்ன ஃபார்மேஷனுக்கு வரப்போகுது அப்படிங்கறது நாம ஒரு மெத்தட்ல காட்டுறது. டோஜி அப்படிங்கறதும் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து மாறப்போகுது அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளஸ் சிம்பிள்ல காட்டும். இப்போ இந்த பிளஸ் சிம்பிள்ல காட்டினா டோஜி சிம்பிள் அப்படின்னு உங்களுக்கு ரியல் மார்க்கெட்ல என்னெல்லாம் நடக்குது அந்த கேண்டில்ஸ் அப்படிங்கறத நீங்க சரியா புரிஞ்சிட்டீங்கன்னா நாம மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது லாபகரமா எப்படி பண்றதுன்றத இந்த பயிற்சியின் மூலமா நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் கேண்டில்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சிம்பிளா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில்ஸ்ல வந்து இது என்னென்னலாம் நடந்திருக்கு, இந்த கேண்டிலோட ஃபார்மேஷனை வச்சு நாம எப்படி ஒரு டிசிஷன் எடுக்குது, இப்ப பை பண்றதா செல் பண்றதா. மார்க்கெட்ல பை பண்ணிட்டு சேல் பண்ண முடியும், இல்ல முதல்ல சேல் பண்ணிட்டு அப்புறம் பை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப மார்க்கெட் பொறுத்தவரையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 27 ஏப்ரல் 2020 நடந்த மார்க்கெட் வந்து இந்த ஏரியா. இந்த ஒரு நாள்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டை ஈஸியா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஓபன் காலையில 9:15 இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு. 9:15 ஓபன் ஆன மார்க்கெட் அப்படியே வேகமா ஏறிட்டே போயிட்டு இருக்கு. அடுத்ததா வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கு, டோஜி சிம்பிள்னு பேர் இருக்கு. இந்த டோஜி சிம்பிள் வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டா ட்ரெண்ட வந்து மேற்கொண்டு மேல ஏற்றிட்டு போறதா இல்ல கீழே இறங்குறதா அப்படிங்கறத ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடிய ஏரியா தான் இந்த டோசி. இந்த டோசிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபுல்லா டவுன் ஆகுது. ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஹேமர் சிம்பிள் ஃபார்ம் ஆகுது. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பாடி மேல ஏறிட்டு ஃபுல்லா ஒரு பின் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இந்த பின் இப்படி வந்த உடனே நிச்சயமா மார்க்கெட் ஏறுது அப்படிங்கறத டிசிஷன் எடுக்கலாம். இது என்ன டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:45. 9:15 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 9:45 நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சோ இந்த இடத்துல நாம வந்து ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு பை பண்ணோம்னா மார்க்கெட் ரேட் வந்து பாருங்க 19,957 ரூபாயில நாம பை பண்றோம். வேகமா அடுத்த ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள 20,090. சோ 19,090 நம்ம பை பண்ணியிருந்தால் கூட 20,090 அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே நாம வந்து 100 பாயிண்ட்ஸ். இந்த பேங்க் நிப்டி அப்படிங்கிற இந்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 rupees 1 பாயிண்ட். ஸோ 100 பாயிண்ட்ஸ்னா 2,000 rupees நாம சம்பாதிக்கிற ஏர்னிங் டைம் எவ்வளவுன்னா 10 minutesல நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 30,000 rupees இருந்தாலே போதும் இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்கு. 30,000க்கு 2,000 rupees ஒரு 10 minutesல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு இந்த ஒரு மெத்தட் ஃபார்மேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபார்மேஷன்ல பாருங்க கரெக்டா இந்த டோசி சிம்பிள் உருவாச்சு. ஸோ ட்ரெண்ட் கீழவா மேலவான்னு டிசிஷன் எடுத்தது. அடுத்ததா இது வந்து பாடி ஃபுல்லா மேல இழுத்துட்டு போச்சு, பின் வந்து கீழே ஷேடோ இருக்கு. அப்போ கட்டாயம் மார்க்கெட் ஏறுது அப்படிங்கிறது ஒரு மீனிங். அடுத்த ஒரு டெக்னிக்கல், இந்த கேண்டில் தவிர்த்து வேற எந்த விதமான டெக்னிக்கையும் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இதையே கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். இங்க வந்து கவனிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் வந்து சொல்லியிருந்த ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் பாயிண்ட் இது நம்ம டிசிஷனுக்கு. அதே மாதிரி டபுள் டாப் ஈவன் டபுள் ஈவன் டாப்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் ஈவன் டாப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கேண்டில் மேல வந்து ஈவனா இருக்கும், இங்கிருந்து ஓபன் ஆகி இங்க க்ளோஸ் ஆகி க்ளோஸ் ஆன இடத்துல அடுத்த கேண்டில் ஓபன் ஆகி கீழே இறங்குது. அப்போ இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ வேல்யூ பாத்தீங்கன்னா 20,093 ரூபாய். சோ 20,093 லோ வேல்யூ எப்போ இது பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது பிரேக் அவுட் 20,093 ரூபாய் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்படியே எவ்வளவு கீழே இறங்கி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல 20,010 வரைக்கும் கீழே இறங்கி இருக்கு. சோ அப்போ நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னா 80 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. 80 பாயிண்ட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 1,600 ரூபாய் ப்ராஃபிட். திரும்ப இந்த இடத்துல டபுள் ஈவன் பாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாட்டம் வந்து ஈவன் வேல்யூ, பட் ப்ரீவியஸ் கேண்டில பிரேக் பண்ணி மேல ஏறுச்சுன்னா இந்த லெவலுக்கு ஏறும். இப்ப நமக்கு இந்த இடத்துல அரௌண்ட் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ ஒரே ஒரு நாள் ட்ரேட்ல எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு கேட்டா 1 2 3. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாட்டம் டபுள்
ஈவன் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் நாம எங்க ட்ரேடு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா பண்ணுவோம். அது மாதிரி போயிருக்கு பாருங்க. இதனுடைய ஹை 20,130, 20,270 பாயிண்ட்ஸ் வந்து இந்த கேண்டில்ல கிடைச்சது. அடுத்த சிக்னல் நமக்கு வந்து இப்போ இந்த கேண்டில் டவுன் ஆயிட்டே வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டோசி ஃபார்ம் ஆகுது. இந்த டோசியை பிரேக் பண்ணால் மேல ஏறி இருக்கு. பட் அதே மாதிரி நாம இன்னும் நிறைய கேண்டில்ஸ் நம்ம மாதிரி சில டெக்னிக்கை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி எங்கல்ஃபி எங்கேயாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். எங்கல்ஃபி அப்படிங்கிற ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தோம். இந்த எங்கல்ஃபி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ரெட் கலர் கேண்டில்ல பாடியை விட பெரிய அளவுல ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்து ட்ரெண்ட் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க. சோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல இருக்கிற ஒரு கேண்டில். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடியை ஃபுல்லா அதோட பெருசா ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இது வந்து பை ட்ரெண்ட், இது வந்து செல் ட்ரெண்ட். பை ட்ரெண்ட செல் ட்ரெண்ட் எங்கல்ஃபிங் பண்ணிருக்கு அப்படின்னா கண்டினியூவா டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மெத்தடை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எங்கல்ஃபிங். இது வந்து பியரிஷ் எங்கல்ஃபிங் சொல்லுவாங்க. இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னா என்னன்னா, புல்லிஷா போயிட்டு இருக்கிற கேண்டில் இந்த பாடியை விட இது பெருசா ஃபார்ம் ஆகி ரெட் கலர்ல மாறும்போது கண்டினியூவா டவுன் ட்ரெண்ட் ஆகுறது. இதுதான் வந்து பேரிஷ் எங்கல்ஃபிங். இதுவே இந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில் இது கிரீன் கலரா இருந்திருந்தால் அப்படியே மேலே ஏறிட்டே போகும். அதுக்கு எக்ஸாம்பிள் இது இங்க இருக்கு பாருங்க. இது எங்கல்ஃபி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கல்ஃபி பேரிஷ், இந்த ரெட்டா இருந்து கிரீன் பெருசா ஃபார்ம் ஆயிருக்கு, அப்படியே மேலே ஏறிட்டு போயிருக்கு. இந்த ஒரு பேசிக் கான்செப்டை வச்சுக்கிட்டு எவ்ரிடே மினிமம் ஒரு 2000 rupees உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்றது ஒரு உண்மை. ஆனால் இதுல என்ன, ஏன் எல்லாரும் வந்து இந்த மார்க்கெட்ல தோத்து போறாங்க அப்படின்னு சொன்னா, டெய்லி ஒரு யூடியூப்ல டெய்லி ஒரு டெக்னிக்ல நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த டெக்னிக்ல கத்துக்கிறதே கிடையாது. முதல் நாள் தோல்வி அடைஞ்சிருப்போம், தோர்ந்து போய் உடனே வேற டெக்னிக்கல் போவோம், அதுலயும் தோல்வி அடைவோம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுல ஸ்ட்ராங் ஆகி நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் புதிய ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறது நல்லது. அப்பதான் வெற்றி அடைய முடியும். ஆனா டெய்லி ஒரு கான்செப்டையும் டெய்லி ஒரு டெக்னிக்கலையும் நம்ம கையில் எடுத்தோம்னா வாழ்நாள் முழுக்க தோத்துக்கிட்டே இருக்கணும். அதனால இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.